ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாராகி அம்மன் தாயே போற்றின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமி வீடியோ. எங்கள் வீட்டில் நான் எப்படி வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். வாராகி அம்மனுடைய பூஜைகள் நிறைய போட்டிருக்கேன். எப்பப்பெல்லாம் இந்த பூஜைகள் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி அபிஷேகம் பண்ணணும், என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள், பூக்கள், பழங்கள் இதெல்லாம் வைக்கலாம், எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் என்னோட வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி, புதன்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய படம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூக்களில் அரளிப்பூவும் மல்லிகை பூவும் தொடுத்து வச்சிருக்கேன். இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை பாத்திரங்கள், ஸ்ரீசக்கரம் நான் எப்பயுமே உபயோகப்படுத்துவேன். ஸ்ரீசக்கரம் எல்லாம் க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பஞ்சமி பூஜை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரு 9 பஞ்சமி பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். நீங்கள் நம்பி எந்த அளவுக்கு இந்த பூஜையை நீங்கள் செய்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது நம்மளுடைய வாராகி அம்மனுடைய சிலை, இந்த சிலை பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷமாக கோவிட் டைமில் தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்தோம். அப்போ நான் வாராகி அம்மனுடைய ஸ்டாச்சு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பஞ்சமிக்கு இந்த வாராகி அம்மன் சிலை வச்சு தான் நான் பூஜை செஞ்சிட்ருக்கேன். அபிஷேக முறைகள்லாம் நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், அது வேணும்னா டேக் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள். ஸோ அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த நீல கலர் ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு வளையல் மாலை போட்டிருக்கேன். சிட்டி காஜலுன்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன வளையல்கள் லக்ஷ்மி தாயாருக்கு எல்லாருக்குமே உபயோகப்படுத்தலாம். நம்ம சேனலில் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா கீழே டாட்டாய்ஸ் ஆமை வடிவம் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கேரளா பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. இதில் பவித்ர முடிச்சுன்னு அந்த சென்டரில் இருக்கும். இது வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டியை போக்குறதுக்காக இந்த விளக்கு வாஸ்து விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்குமே நம்ம பேஜில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் கிடைக்கும். அது உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத ரீல்ஸ்லலாம் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படின்றதுனால தேங்காய் தீபம் கம்பல்சரி நான் வீட்டில் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் 12th போர்டு எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் தொடர்ந்து பஞ்சமி பூஜையில் இந்த நல்ல ரிசல்ட்ஸ் என் பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் தீபம் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போது இந்த வீடியோ போடும்போது நான் பஞ்சமி பூஜை பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு நடந்துச்சு. இதுக்கு 3 days பிஃபோர், அதாவது புதன்கிழமைக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மகன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. விஐடி சென்னை, அதில் போயிட்டு போர்டு எக்ஸாம் முடித்ததுனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர பூஜைகள்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றத வேண்டி தான் நான் இந்த விளக்கு போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆயிடுச்சு பஞ்சமி முடிச்சு. ரீலில் உங்களுக்கு இமீடியட்டாக பஞ்சமி முடித்த அன்னைக்கே நான் ரீலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் விஐடியில் இருந்து கவுன்சிலிங்க்கு எங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பூஜை முடித்து 2 நாளில் அந்த ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதாவது நான் என்ன வேண்டினோ அதுக்கு அம்மா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எங்களுக்கு போர்டு எக்ஸாமுடைய ரிசல்ட் வர இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாராகி அம்மன் தாயார் நமக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பாங்க. பட் நம்மளுடைய மனமார்ந்த வேண்டுதல் வேணும். அவங்க கிட்ட சின்சியராக நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. எப்பயுமே நிறைய பேர் கேட்குறீங்க இது நடக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நடக்கும். அதை நம்ம நம்பிக்கையோட இந்த பூஜையை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு அதை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 9 வாரமோ இல்லை 9 பஞ்சமியோ நீங்கள் செய்யும்போது அது 3வது இல்லை 5வது வாரமே உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைச்சிடும். நான்
பஞ்சமி பூஜைக்கு குங்கும அர்ச்சனை ஸ்ரீ சக்கரத்துக்கு பண்ணுவேன். லலிதா சகஸ்ரநாமம் படித்து பண்ணுவேன். ஸோ நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் யூடியூப் சேனல்லையோ இல்லை ஆடியோவில் நீங்கள் போட்டுட்டு குங்கும அர்ச்சனை பண்ணலாம். அது கூடவே இப்போ வந்து சிட்டி காஜலுன்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன கண்ணாடி வளையல்கள், இது வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. இது நம்ம பூஜைகளில் மகாலட்சுமி பூஜை ஃப்ரைடேஸில் பண்ணுறதுல நிறைய இடத்துல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்டு குபேர பூஜை பண்ணுறச்சையும் இது நிறைய காமிச்சிருக்கேன். இந்த வளையல்கள் வந்து 108 அர்ச்சனை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு இந்த கடன் பிரச்சனை, பண வரவு தடை அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபத்தில் இலுப்பை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயும் இலுப்பை எண்ணெயும் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக நம்ம வந்து பஞ்சமி பூஜை செய்கிறோம். அதையெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் வாராகி அம்மனுக்கு பிடிச்ச வேர்க்கடலை, பூமிக்கு அடியில் விளையிற அத்தனை பொருட்களும் அவங்களுக்கு நைவேத்தியமாக வைக்கிறது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பூஜை பண்ணும்போது நான் ஒவ்வொரு விதமான நெய்வேத்தியம் வந்து வைப்பேன். அது கூடவே பார்த்திங்கன்னா வெல்லம் போட்டு பாசிப்பருப்பு பாயசம் பண்ணியிருக்கேன். இந்த பூஜையை நான் நைட்டு 9 மணிக்கு யூஸ்வலாக பண்ணுவேன். பஞ்சமி பூஜை மட்டும். ரெகுலராக ஃப்ரைடேஸில் பார்த்திங்கன்னா 6லேருந்து 7க்குள்ளே கூட நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கும் பஞ்சமி நாட்கள் இல்லாமல் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்கிறது எப்படி அப்படின்றத இனி வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த பூஜை முறைகளில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இந்த தேங்காய் நம்ம வந்து ஏதாவது ஒரு நிவர்த்திக்காக நம்ம ஏற்றுறோம். அதனால் இதை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. கால் மிதிப்படாத இடத்துல போட்டுடுங்க. இது நிறைய பேருடைய டவுட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.